அம்பேவல்ல நியூசிலாந்து ஃபார்ம் போய் கொண்டு இருக்கோம். இது பாருங்க, நியூசிலாந்து, சுவிஸ் அப்படியே இருக்கும். ஒரு ஐரோப்பா நாடை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வியூ அப்படியே சுத்தி பாருங்களேன். நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம். அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது ஆடு 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 பாகுபலி காளை மாடு. இது நான் இருக்கிற ஏரியாவை பார்த்தாலே நீங்களே பிரமிப்படைஞ்சிருங்க. பாருங்க, அம்பேவல்ல நியூசிலாந்து ஃபார்ம் போய் கொண்டு இருக்கோம். இது பாருங்க, நியூசிலாந்து, சுவிஸ் அப்படியே இருக்கும். ஒரு ஐரோப்பா நாடை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வியூ அப்படியே சுத்தி பாருங்களேன். இதை வந்துட்டு சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது, அவ்வளவு அழகா இருக்கும். இங்க இந்த ஏரியா பாருங்க, இப்படி சுத்தி அங்கேயும் பாருங்க. இந்த ஃபார்ம் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. ஸோ இந்த போற பாதையில இன்னும் நிறையா இப்படி ஒரு அழகான விஷயங்கள் இங்க இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறேன், வாங்க போகலாம். இலங்கையில் மிகப்பெரிய பால் பண்ணை அப்படின்னு சொல்லலாம். பால் மூலம் உற்பத்தியாகிற நிறைய உணவுப் பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. இங்கே பார்க்குற நேரம் இது இலங்கை மாதிரியே இருக்காது. பாருங்க, இந்த ரோட்டில் போகிற நேரம் ஒரு சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து அப்படி போகிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு பக்கம் இயற்கை, மலை பிரதேசங்கள், காடு, மரங்கள், இப்படி பார்த்து கொண்டே போகலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், போகிற வழியிலேயே இந்த பசுமாடுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே ஜெர்சி மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அது மட்டும் இல்லாமல் இலங்கை மின்சார சபையுடன் சேர்ந்து இந்த அம்பேவல ஃபார்ம் இருக்குது தானே, வருடத்துக்கு 600 கிலோவாட் மின்சாரத்தை காற்றாலை மூலம் இங்கு தயாரிக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நாட்டுக்கும் இது மிகப்பெரிய அளவில் பயன்பெறுது என்பதும் இங்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காட்சிகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அழகுக்கு குறைவே இல்லை. இரண்டு பக்கமும் பசுமாடுகள், போகிற பாதையெல்லாம் செம்மையாக சூப்பராக இருக்கும். அந்த கருப்பு வெள்ளை பசுமாடு, வெள்ளை பசுமாடு, கருப்பு பசுமாடு எல்லாமே இருக்குது. அம்பேவல ஃபார்முக்கு போகிற பாதையிலேயே தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அம்பேவல ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது அம்பேவலைக்கு நீர் வழங்குகிற ஒரு சின்ன ஒரு டேம் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் அம்பேவல ஃபார்முக்கு நீர் எடுக்கிறாங்க. அதுவும் பார்க்குற நேரம் என்ன ரசிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் பார்த்துக்கிட்டே அதில் போகலாம். அந்த ரோடாக இருக்கலாம், இல்லை போகிற விஷயங்களாக இருக்கலாம், பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம். செம்மையாக இருக்குது. அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இப்போ அம்பேவல ஃபார்முக்கு வந்துட்டோம். இது 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று அம்பேவல ஃபார்ம், இன்னும் ஒன்று அம்பேவல நியூசிலாந்து ஃபார்ம். இப்போ நான் வந்திருக்கிறது அம்பேவல நியூசிலாந்து ஃபார்முக்கு. அம்பேவல நியூசிலாந்து ஃபார்முக்கு வந்திருக்கேன். பாருங்க, அங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குன்னு. மழையும் பெய்ய போகுது, கோவிந்தா கோவிந்தா. ஆனாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம், வாங்க போகலாம். இலங்கையிலே மிகப்பெரிய பால் உற்பத்தி ஃபார்ம் இதுதான். வந்த உடனே டிக்கெட் எடுத்தோம். ஒரு டிக்கெட் 400 ரூபாய். பெரிய என்னது வெளிநாட்டாக்களுக்கு 1000 ரூபாய் எடுப்பாங்க. அப்புறம் 2 டிக்கெட் 800 ரூபாய். ஸோ வாங்க போவோம். இந்த இடத்துல உட்பிரவேசிக்க தடை அப்படின்னு போர்ட் போட்டிருக்கு. அதனால் அங்கே போக இல்லை. இந்த பசு மாடியெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கு. புண்ணாக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புண்ணாக்கோட எதை மிக்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படி க்யூவில் இருந்து மனுஷங்களை விட சரியாக பர்ஃபெக்டாக நல்லா சாப்பிடுது. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு போவோம். இந்த இடம் 2024
அழகிய சுற்றுச்சூழலுக்கான விருது பெற்ற ஒரு இடம். அழகா வைத்திருக்கிறதுனால விருது பெற்றிருக்காங்க. இந்த கார்டன் எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. இதுதான் அம்பிய வலை. இது காலை கழுவிட்டு போடணுமா, ஷூ அது இருந்தா எல்லாம் கழுவிட்டு போகணும். கீழே பாருங்க. ஸோ வாங்க போவோம். இப்ப படியேறி மேல போறோம். மேல என்ன இருக்குது வாங்க காட்டுறேன். மில்கிங் ஹவர்ஸ் காலையில பால் உற்பத்தி செய்யற இடம். மாடுகள்லாம் வெளியில போயிடுச்சு, பசுக்கள் எல்லாம். நான் போன நேரம் சரியான க்ரௌடாக இருந்தது. ஆனால் அந்த க்ரௌட்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன். இதுதான் எல்லாம் பசுக்களையும் கொண்டு வந்து வைக்கிற இடம். எல்லா பசுவும் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் அங்கேருந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க, சாப்பாடு போட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இவ்வளோ பசுக்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்பப்போ உடனே எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி க்ளீனாக வச்சுருந்தா தான் இப்போ நாடு முழுவதும் இவங்களுடைய இந்த பால் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் விற்பனையாகி கொண்டிருக்கு. எல்லாரும் போய் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ க்ளீனாக வைக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தான். பாருங்களேன், மாடு சொரியுது. மனுஷங்களுக்கும் எங்கேயாவது இப்படி ஒரு மெஷின் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ சொரிகிற நேரம் முதுகை காட்டலாம், தலையை காட்டலாம். எவ்வளோ ஃபுல் ஃபன்னாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அதுவாக வருது மெஷினில், அதுவாக சொரிஞ்சிட்டு போகுது. இந்த பசுமாடுகள்லாம் பிரிவாக வேறு ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்குறாங்க. அதை பாதுகாக்கிறதாக இருக்கலாம், இல்லை டாக்டர்ஸ் வந்து பார்க்குறதா இருக்கலாம். எல்லா விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருக்காங்க. அம்பேவல்ல நியூசிலாந்து ஃபார்ம்ல தான் இருக்கிறோம். இதுதான் இலங்கையிலே அதிகமாக பால் உற்பத்தி செய்யற இடம். இதுதான் பெரிய ஒரு ஏரியா. இதுதான் இந்த பால் உற்பத்தி செய்யற இந்த எங்களுடைய பசுமாடுகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே வெளிநாட்டு மாடுகள். இலங்கை மாடுகள் இதுவரைக்கும் நான் காணல. அப்படியே இப்ப நீங்க பாருங்க. ஆனால் இந்த பசுக்கள் எல்லாம் இங்கே இருந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களே ஒரு இடத்துல ஒரே விஷயத்த திரும்ப செஞ்சால் அது எங்களுக்கு பழகிடும். அதே போல் தான் இந்த இங்கே இருக்கிற பசுக்கள்லாம் அதுக்கு தேவையான விஷயங்களும் முடிஞ்ச அளவு அதுவே செய்து கொள்ளுது. கியூவில் நிற்கிறதாக இருக்கலாம், சரியான முறையில் சாப்பிட்றதாக இருக்கலாம். அந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்ற முறையெல்லாம் அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பார்க்குற நேரம் அதெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பசுக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த ஃபார்மை சுற்றி வேற என்ன இருக்குது, சீஸ் உற்பத்தி நிலையங்கள்லாம் இருக்குது. அதை போய் பார்ப்போம் வாங்க. ஆடு, மாடு, முயல் எல்லாமே இருக்குது. வாங்க பார்ப்போம். இங்கேயும் மாடுகள் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு பக்கம் இருக்குது. சாப்பிடுது பாருங்க. இங்க உணவெல்லாம் சாப்பிடுது. இப்போ நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகிறோம். நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் இப்படியே போகிற நேரம் முயல், ஆடு, ஆண் மாடு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க போகலாம். கார்டன் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அழகான கார்டன், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வீக் டேஸ்ல வரணும். வீக் டேஸ்ல வந்தால் சனம் குறைவா இருக்கும்.
ஆட்கள் குறைவா இருப்பாங்க. இது உருளைக்கிழங்கு, ஆனா அது பெருசா இருக்கும். இது ஃபுல்லாவே போடுறாங்கன்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு. தீக்கோழி, வான்கோழி. வான்கோழி இது அங்க பாருங்க, வான்கோழி இருக்கு. வான்கோழி வான்ல பறக்கும். இது தீக்கோழி. இதா இருக்கு பாருங்க. தீக்கோழி தீல தான் கடைசியில பொறிச்சு எங்களுக்கு கடைசியில சாப்பாடு தரும். அது இப்ப நிறைய ஆடு இருக்கு, முயல் இருக்கு. இப்ப ஆடுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கேன். வாங்க காட்டுறேன். இந்த இடத்துல என்ன சுத்தி வர பாருங்களேன். இப்ப இந்த ஆடுகள் என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். அப்படியே போங்க. இங்க பாருங்க, வெள்ளாட்டு தொழுவம். கிட்ட போனோம் செத்தோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிடுது. இங்க பாருங்க, கருப்பாடும் இருக்கு. डांस करांड डांस करांड अन्ना आडु 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 नल्ला आडु वेरी गुड गुड डांस இது ஆட்டுத்தொழுவம். ஆட்டுத்தொழுவத்திலையும் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ மரி ஆடுகளாக இருக்கலாம், கிடாயாக இருக்கலாம், இல்லை சின்ன குட்டி ஆடுகள் அது தனியாக இருக்கலாம். மாதமாக பிரித்து வச்சுருக்காங்க, வருஷமாக பிரித்து வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் உயரத்தில் குட்டி ஆடுகள்லாம் துள்ளி குதிக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏறி நிற்கிது. அதனால் பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாமே வெளிநாட்டு ஆடுகள் தான் இருக்குது. இது இலங்கை ஆடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்குற நேரம் ஒவ்வொரு நாட்டுடைய பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிடாய் ஆடுகள் ஒரு பக்கம், ப்ரீட் பண்ணுற ஆடுகள் இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ப்ரௌன் கலர் ஆடு. அது இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆடுகள் பார்த்தோமா. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முயல். பெரிய மாடெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம், இருக்கா இல்லையான்னு தெரியல. அதையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே வாங்க. எல்லாமே கண்ணுக்குட்டிகள், சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள் எல்லாம் பாருங்க. நல்ல வாசம், ஒரே பர்ஃப்யூம் வாசம். சீஸ் செய்கிற இடமா? சீஸ் செய்கிறாங்களா இல்லையா தெரியல. போயிட்டு பார்ப்போம் சீஸ் இருக்கா இல்லையான்னு. சீஸ் செய்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஆனாலும் இந்தாங்க பன்னீர், சீஸ் ஸ்ப்ரெட், நிறைய சீஸ், எல்லாம் சீஸ் வகைகள் இருக்குது. இங்கே தயாரிக்கிற சீஸ்கள் தானே எல்லாமே.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சீஸ் தயாரிக்கிற இடம், சீஸ் தயாரிக்கிற இடம் இதுதான். இப்ப சீஸ் தயாரிக்கிற இடத்த பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இப்ப 5வது இடம் தான் பார்த்துருக்கோம். 6வது இடத்துக்கு போறோம். செம்ம குளிரா இருக்கு. இப்போ சீஸ் தயாரிக்கிறது பார்க்க முடியல என்று சொன்னால் இன்னைக்கு விடுமுறை நாள்ல நாங்க பார்க்க வர்றோம். இங்க வேலை செய்யறவங்க அவங்க வீட்டுல இருக்கிறது இல்லையா, அது நியாயமான ஒரு விஷயம்தான். வாங்க அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க நியூசிலாந்து ஃபார்ம் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுறது பால் எல்லாம் இருக்கு. வந்து என்ன இருக்குது என்று நான் உங்களுக்கு பார்த்துட்டு குடிக்கிறேன், சரியா? ஃப்ரெஷ் மில்க் பார். இந்த உணவு வகைகள் இதெல்லாம் முயல் இங்க ஒரு முயல் இருக்கு. இங்க முயல் எல்லாம் இருக்கு, சரியா பார்க்க முடியல. நியூசிலாந்து வெள்ளை முயல், நியூசிலாந்தில் பிறந்ததுகள் தான் இது. கலிபோர்னியா ராட்சத முயல், ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ் முயல் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு நாட்டுடைய முயல். தெரியுதோ? अंबेला कौन है onda இது ஏன் நோ லஜ்ஜா நீ இப்பதான் காளை மாடுகளை பார்க்க போறோம். பாகுபலி காளை மாடு சைஸ பாருங்க. பாகுபலி காளை மாடு இது. எல்லாமே பிரீட் பண்ற மாடுகள். முதல்ல நாங்க பசுக்களை பார்த்தோம், இதெல்லாம் பிரீட் பண்ற மாடுகள் ஒவ்வொன்றும். இங்க பாருங்க, இவட சைஸ பாருங்க. பிரீட் பண்றது இதுதான். என்ன சைஸுங்க ஒவ்வொன்றும். இங்க பாருங்க, இதுல சைஸ் என்ன பெரிய சைஸ். இதெல்லாம் வந்து பசுக்கள். இங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா தானே காளை மாடுகள் பிரீட் பண்றதுக்காக. இத்தனை பசுக்களுக்கு 3-4 காளை மாடுகள் இங்க பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் என்ன பெருசுன்னு. இதெல்லாம் பெருசு கிடையாது பாருங்க. 2024 பிறந்தது எல்லாமே. அது 2021 பிறந்த மாடு இது. இது பின்பக்கம். இந்த காளை மாடுகளுக்கு எல்லாமே வயசு 3, 2, 5 ஆனா சைஸ பாத்தீங்களா? அப்பா, ஃபார்முக்கு வந்திருந்தோம். இந்த காளை மாடுகள்லாம் பாக்குற நேரம் வேற லெவல்ல இருக்கு. அதுல ஒவ்வொன்றையும் சைஸ பாருங்க. நான் இருக்கிற ஏரியாவை பார்த்தாலே நீங்களே பிரமிப்படு.
அம்பேவல ஃபார்ம் வந்திருந்தோம், நியூசிலாந்து ஃபார்ம், அம்பேவல நியூசிலாந்து ஃபார்ம் வந்திருந்தோம். எவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இப்போ இதோட இந்த vlog நான் முடிக்கிறேன். இப்போ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக இருக்கிறோம், அத்தனை விஷயங்களும் வரப்போகுது. தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க. இந்த vlog முடியலாட்டி இப்போ ஒரு ஐலாண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அங்கேயே நாங்கள் போக இருக்கிறோம். ஐலாண்ட் ஃபார்முக்கு போயிட்டு முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஸோ சுற்றி வர இந்த இடங்கள் அப்படியே பாருங்கள்.